ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 12க்கான திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். வலியறிதல் அதிகாரம் 11th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. வலியறிதல் அதிகாரம் பொருட்பாலில் 48வது அதிகாரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 11 அதிகாரம் டீச் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தவன் தண்டிப்பதற்கு முன்பு 4 வகையான வலிமைகளையும் அறிந்து செயல்படுதல் வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். முதல் திருக்குறள், வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய வலிமையையும் பகைவருடைய வலிமையையும் இரு பக்கமும் துணையாக நிற்பவர்களின் வலிமையையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. மாற்றான்னா பகைவன், தூக்கினா சீர்தூக்கி. இரண்டாவது திருக்குறள், ஒல்வதறிவதறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அச்செயலை பற்றி ஆராய்ந்து அறிந்து முயற்சி மேற்கொண்டோம்னா முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள், உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தன்னுடைய பலத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படாமல் தோல்வி அடைந்தவர்கள் பலர். சில பேர் தன்னுடைய பலம் என்னன்னு அறியாமலேயே ஒரு வேகத்தில் செயலை தொடங்கி தொடராமல் இடையே விட்டு விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஊக்கத்தின்னா மன எழுச்சி, இடைக்கண் முறிந்தார் பலர், நடுவிலேயே அழிந்தவர். நான்காவது திருக்குறள், அமைந்தான் கொழுக்கான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். விளக்கம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை மதிக்காம எதிரியோடைய வலிமையை தெரிந்து கொள்ளாம தன்னை பெருமை பாராட்டுபவன் விரைவில் கெட்டு அழிவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அளவறியான்னா வலிமை அறியான். ஐந்தாவது திருக்குறள், பீலிப்பை சாகாடு மச்சிறு மப்பண்டன் சால மிகுத்து பெயின். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா, மயில் இறக அளவுக்கு மீறி வண்டியில் நம்ம ஏற்றினோம்னா அதனுடைய அச்சு முறிந்து போகுமா. அது போலதான் வலிமை மிக்கவன் பகைவரிடம் அளவுக்கு மீறி பகை கொண்டால் அவன் அழிந்து விடுவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பீலி பெய்னா மயில் தோகை, சாகாடுன்னா வண்டி. ஆறாவது திருக்குறள், நுனிக்கொம்ப ரேறினா ரகுதிரன் தூக்கி நுயிர்கிருதியாகிவிடும். இப்போ மரத்தோடைய நுனியில நம்ம ஏறினோம்னா அது நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிரும். அது போலதான் எதிரியை அழிக்க எல்லை மீறி நம்ம முயற்சி செஞ்சோம்னா அழிவை உண்டாக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏழாவது திருக்குறள், ஆற்றினளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. விளக்கம் பார்த்தீங்கன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை அறிந்து பிறருக்கு நம்ம உதவ வேண்டுமா. அப்படி உதவுனோம்னா அதுவே சிறப்பாக வாழ வழிவகுக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆற்றினளவரின் தீக கொடுக்கும் நெறி. எட்டாவது திருக்குறள், ஆகார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் ரகலா கடை. நம்முடைய வருவாய் கம்மியா இருந்து வரவுக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடாது. இப்போ வருவாய் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம செலவை அதிகப்படுத்தாம குறைச்சி செலவு பண்ணோம்னா நம்முடைய வாழ்வில் எந்த தீங்கும் வராதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆகாரள விட்டி அப்படின்னா பொருள் வரும் வழி. ஒன்பதாவது திருக்குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். பொருளோட அளவை அறிந்து அதுக்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல இருந்தாலும் அவனுடைய எல்லா வளமும் அழிந்து போகும்னு வள்ளுவர் சொல்றாரு. உள போலனா உள்ளது போல. பத்தாவது திருக்குறள், உளவரை தூக்காத ஒப்புற வாண்மை வளவரை வல்லை கெடும். தன்னிடம் உள்ள செல்வத்தோட அளவை ஆராய்ந்து பார்க்காம பிறர்க்கு அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தா சொத்து விரைவில் அழிந்து விடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
தூக்காதன்னா ஆராயாத. வளவரை வல்லை அப்படின்னா செல்வத்தின் எல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.